அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான செயல்பாட்டு வரைவை அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் தலைமையிலேயே வெளியாக போகுது. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமானவர்கள் செய்தியாளர் சந்திப்பையும் சந்திக்கிறாங்க. எல்லா கட்சியுமே தேர்தல் சமயத்தில் அறிக்கை கொடுப்பாங்க. நாங்கள் வந்தால் இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம், எங்களுடைய செயல்பாடு இப்படி சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று கொடுப்பாங்க. திமுக அப்படி 545 கிட்ட 500க்கும் மேற்பட்ட அறிக்கைகள் கொடுத்துருந்தாங்க. இப்போ கூட எடப்பாடி அவர்கள் சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 அறிக்கைகள் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நாங்கள் திட்டமெல்லாம் நாங்கள் செய்வோம், பெண்களுக்கு ஆண்களுக்கு இலவச பேருந்து கொடுப்போம், நாங்கள் 2000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க. அது பிறகு தாவேக்காங்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியும் நாங்கள் 2200 ரூபா கொடுப்போம், அதுபோக நகர்பேர பேருந்து மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா பேருந்தையும் பெண்கள் இலவசமாக போகலாம், தாலிக்கு தங்கத்தை கொடுப்போம், தாய்மாமா சீரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பல அறிக்கைகள் கொடுத்துருக்குறாங்க. இந்த திட்டத்தில் நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று அரசுன்னு சொல்லி பேசுகிறாங்க. எது மாற்று அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிறதுலேருந்து அவன் 1000 ரூபா கொடுத்துட்டு நான் 1500 ரூபா கொடுப்பேன், இல்லை 2000 ரூபா கொடுப்பேன் அப்படிங்கிறது அதுக்கு பேர் மாற்று கிடையாது. அவங்க இலவசமாக பேருந்து கொடுக்குறாங்க, பயணம் பண்ணுறது பெண்களுக்கு கொடுக்குறாங்க, நாங்கள் ஆண்களுக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பேர் மாற்று கிடையாது. இல்லை நாங்கள் பெண்களுக்கு நகர்ப்புற பேருந்து மட்டும் கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் எல்லா பேருந்தும் இலவசமாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறது மாற்று கிடையாது. மாற்று என்பது என்னதுன்னா, இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் வந்து அமைப்பை நம்ம மாற்றணும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்கள்கிட்டையும் எல்லா ஆண்கள்கிட்டையும் 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேர்கிட்ட போய் நீங்கள் போய் கேள்வி கேளுங்க, உங்களுக்கு இலவச பேருந்து வேணுமா, இல்லை இலவசமாக இருக்கக்கூடிய கல்வி வேணுமா கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, எங்களுக்கு இலவச பேருந்து வேண்டாம், எங்களுக்கு மாதம் 1000 ரூபா வேண்டாம், 2000 வேண்டாம், 2500 வேண்டாம், எங்களுக்கு எங்கள் கணவர் குடிக்கக்கூடிய அந்த மதுபான கடையை இழுத்து மூடுங்க. இது எல்லா பெண்களும் பேசுவாங்க. சொல்லப்போனால் அந்த மதுபான கடைக்கு எதிராக பேசும்போது ஆண்கள் கூட சொல்லுவாங்க, ஒயின் ஷாப்லாம் வேண்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வேணுங்கிற ஆசை இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான கட்சி தலைவர்கள் உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. இதை அவங்க பூர்த்தி பண்ணிடுவாங்கங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொருத்தங்களும் போன முறை கமலஹாசன் வந்தார், கமலஹாசனுக்கு ஓட்டை போட்டோம். இப்போ இதே கமலஹாசன் எங்கே இருக்கிறாருன்னு நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிவி தூக்கி உடச்சி போட்டார், ரிமோட்டை தூக்கி எரிஞ்சார், ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க போகிறேன்னு சொன்னார், சமரசம் பண்ணவே மாட்டேன்னு சொன்னார், கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார், இப்படி பல விதத்தில் பேசினார். இப்போ எங்கே இருக்கார், எந்த பொந்துக்குள்ளே இருக்கார், எந்த ரெட்ஜனுக்குள்ளே ஒழிஞ்சிருக்காருன்னு தெரியல. அந்த அளவுக்கு கமலஹாசனுடைய அரசியல் திமுக என்கின்ற ஒரு கட்சிக்குள்ளே சுருங்கி போய் ஒரு எம்பிக்குள்ளே போய் அடங்கி போய் உட்காந்துருச்சு. ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தேர்தல் சந்திக்கும் போது 2016 கிட்டத்தட்ட நீங்கள் அது ட்ராவலை மட்டும் பாருங்கள், 2015 சட்டமன்றத்தை முதல் சந்திக்கிறோம், 2026 இந்த 10 வருஷத்தில் ஒரு தேர்தலில் கூட எந்த கட்சிகளோடும் கூட்டணி வைக்கவே இல்லை. நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று அரசியலும் பேசுகிறாங்களாம். எதுக்கு பேர் தான் ஒரு மாற்று அரசியல், மாற்று தத்துவம்னா இதற்கு பேர் தான். கல்வியில் மாற்று. எப்படி கல்வியில் மாற்றம் பண்ணுவேன்? இருமொழி கொள்கை கிடையாது, மும்மொழி கொள்கை கிடையாது. உனக்கு தேவையான கல்வியை மொழியை நீ கற்றுக்கோ. இருமொழி கொள்கை அப்படிங்கிறது உருட்டு, மும்மொழி கொள்கைங்கிறது ஒன்றுத்துக்கு உதவாது அப்படின்ற நிலைப்பாட்டிலிருந்து எல்லா விஷயத்திலுமே, கல்வியிலிருந்து மருத்துவத்திலேருந்து சாலைகளிலிருந்து ஊழல் பண்ணால் எப்படி தடுப்புங்கிறதுலேருந்து, ஊழல் பண்ணால் அந்த ஊழல் பண்ணக்கூடிய அதிகாரிகளை தற்காலிக பணிக்கு கிடையாது, நிரந்தர பணி நீக்கம் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா உன் தலைமுறைக்கே வேலை கிடையாது அப்படின்ற நிரந்தர பணி நீக்கம். அதையும் தாண்டி ஊழல் எதற்காக நீ பண்ண போகிற? உன்னுடைய குழந்தை மருத்துவ செலவுக்கு, இல்லை குழந்தை படிப்பு செலவுக்கு, இதற்காக தான் அதிகபட்ச செலவுக்கு எல்லோரும் ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசு அதிகாரிகள் எல்லாருமே. உன் குழந்தையும், அது அரசு அதிகாரிகளுடைய கலெக்டருடைய குழந்தையும், தமிழ்நாட்டுக்குடைய ஏழை விவசாயியோட குழந்தையும் ஒன்று போல் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்கும் அப்படின்ற சட்டத்தை நான் ஏற்றுவேன். அரசு அதிகாரிகள் அவருடைய குழந்தைகளை கட்டாயமான முறையில் அரசு பள்ளியில் சேர்க்கணும் அப்படின்ற சட்டத்தை போடும் அப்படிங்காது. இதை தாண்டின ஒரு மாற்று அரசியலை தமிழ்நாடு அரசியலில் இந்தியாவில் நீங்கள் காமிச்சிருங்க. நீங்கள் எல்லாருமே பெடல் கஷ்ட சூப்பரான ஆளுங்க, கம்யூனிஸ்ட் தோழர்கள், அவங்க சேகுவரா சூப்பரான ஒரு ஆளுங்க, அவங்க ஒரு கியூபா நாட்டை உருவாக்கி கொடுத்தாங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லீக்வான் ரொம்ப நல்லவருங்க, சிங்கப்பூரை கட்டமைச்சு கொடுத்தாருங்கிறாங்க. ஆனால் அங்கெல்லாம் அவங்க தலைவர்கள்லாம் பேசுனதை நம்பி மக்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க.
லீக்வானி வந்தால் சிங்கப்பூர் அப்படி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி 100 ஆண்டுகள் பிறகு சிங்கப்பூர் எப்படி இருக்கும் என்று எனக்கு என்ற ஒரு கனவு இருக்குது, நான் பேசுகிறேன், நீ சரியாக அதை செயல்படுன்னு சொல்லி களத்தில் நிரூபித்து காமிச்ச லீக்வானி. அதுக்கு தகுந்த மணிக்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சியும் அதே தத்துவத்தோடு இந்த நாட்டினுடைய மக்கள் இந்த 2026 2031 வரைக்கும் எனக்கு என் மக்கள் நல்லா இருக்குன்னு ஆசைப்படலை. 2300 போனாலும் 5 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி ஒன்று இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்திராத ஒரு பெரிய ஆட்சின்னு சொல்லுவோம். எல்லாருமே சொல்கிறாங்களா, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி 8 ஆண்டுகள் ஆட்சி, பொற்கால ஆட்சிங்கிறாங்கல்ல. எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க? திட்டம், மகத்தான திட்டம். இன்றைக்கி நான் படிச்சுட்டு இருக்கிறோம்னா அதற்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். இப்படி பல திட்டங்கள் இங்கே நிறைய ஊர்கள், எங்கள் ஊர் முழுக்கவே எல்லா ஏரி எல்லா குளத்துக்கும் தண்ணி வர்றது காரணம் பெருந்தலைவர் காமராஜர் போட்ட அனைத்து திட்டங்கள் தான் முக்கியமான காரணம். அப்போ இப்படி ஒரு தலைமுறையை இங்கே ஒரு லோவாக இருக்கிறவங்கள அப்படியே க்ரோத்தாக மாற்றுறாங்க. இதுதான் வளர்ச்சி திட்டம். சீமான் அவர்கள் சொல்கிறதும் அந்த திட்டத்தை தான் சொல்கிறாங்க. அதற்காக செயல்பாட்டு வரைவை அண்ணன் சீமான் அவர்கள் நாளைக்கு அறிவிக்க போகிறாங்க. உண்மையிலேயே மாற்று அப்படிங்கிறதுக்கு சிறந்த ஒரு உதாரணம்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இயற்கையிலிருந்து, இயற்கை விவசாயத்திலேருந்து எல்லா இடத்துலையுமே எல்லா மக்களுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நாம் தமிழர் கட்சி செய்யுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்பாக முக்கியத்துவம் எப்படி இருக்கும்? பெண் பிள்ளையை ஒருத்தன் தொட்டாமனா உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா முதல்ல அவன் நீ சமரசமே கிடையாது. நீதிமன்றம் சொல்கிற 2வது விஷயம், என் பெண் பிள்ளையை தொடுறாம்னா அது எவ்வளோ பெரிய குற்றம், நமக்கு எவ்வளோ கோபம் நமக்கு வருது. இந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோபப்படுவார். அதுக்கு நம்ம தங்கச்சி பிரதீபாவுடைய தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்டு அது குற்றவாளியை இந்த தினம் வரைக்கும் இந்த நோடி வரைக்கும் கண்டுபிடிக்க வக்கல நீதிமன்ற காரி துப்பிக்கிட்டு இருக்கு. அப்போ சீமான் என்ன சொல்கிறாரு? என் பின்பிள்ளைக்கு ஒன்றா நான் அந்த இடத்துல வந்து நிற்பேன், சம்பவம் பண்ண அவன் உறுதியாகிடுச்சா முதல்ல அவனை போடு. குற்றம் எண்ணிக்கை குறைவதற்கு பயம் கொடுக்கணும் குற்றவாளிக்கு. ரோட்டில் போகிற வரவன்லாம் வெட்டுறாங்க. ஏன் வெட்டுற, எதுக்கு வெட்டுறான்னு தெரியல, ஆனால் வெட்டி போடுறான். காரணம் என்ன? முதலமைச்சர் ஆட்சி, மு க ஸ்டாலினுடைய ஆட்சி தறிக்கட்டி போய்கிட்டு இருக்கு, யாரும் கண்டுக்கிட மாட்டாங்கன்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்குது. அதனால தான் அவன் கொலை பண்ண போகிறான், அவன் கொலை பண்ணுறான். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம மாற்றணும் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாத்திற்கும் காரணம் நமக்கு உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாக்கு. நான் ஓட்டு போட்டால் ஜெயிச்சிருமா? நான் ஓட்டு போட்டால் சீமான் ஜெயிச்சிருவாரா? ஒவ்வொரு ஓட்டும் தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி 8 கோடி 6 கோடி வாக்குகள் இருக்குது. எப்படி? ஒவ்வொரு வாக்குகள் சேர்ந்தால் மட்டும்தான். அப்போது ஒரு மாற்றுங்கிறது நம்மக்கிட்டே இருந்தால் வரணும். காந்தியடிகள் சொல்கிறாங்களா, இந்த உலகம் நீங்கள் எப்படி இருக்கும்னு ஆசைப்படுறீங்களோ பெண் பிள்ளைக்கு துரோகம் பண்ணக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது, கொள்ளை அடிக்கக்கூடாது, நேர்மையான ஆட்சி இருக்கணும், கல்வி இலவசமாக இருக்கணும், மருத்துவம் இலவசமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், சுற்றுச்சூழல் சார்ந்த அரசாக இருக்கணும். இப்படி எல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, எல்லாம் ஆசைப்படுறீங்களா? அந்த மாற்றி எவனோ ஒருத்தனை கொடுக்கக்கூடாது, உங்ககிட்டேருந்து வரணும். இந்த உலகம் எப்படி இருக்கும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த மாற்றம் உங்ககிட்டேருந்து நம்ம ஏற்படுத்தணும். உங்களுக்குள்ளே எந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத நம்ம அடுத்தவங்கள்ட்டேருந்து மாற்றத்தை எதிர்பார்க்கவே கூடாது. அப்போ இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது நம்மகிட்டேருந்து தொடங்கணும். அதுக்கு சிறந்த உதாரணம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஊழல் செய்ய மாட்டோம் நாம் தமிழர் கட்சி சீமான் என்ன சொல்கிறாங்க, பேச்சில் மட்டும் கிடையாதுங்க, களத்தில் தம்பிங்க நிரூபித்து காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் நாம் தமிழர் கட்சியோட திருச்சி மாநாட்டில் நான் பனியன் விற்றேன். நான் விற்ற பனியன் அங்கே ஒய்ஃபை கொஞ்சம் ஜாம் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் தெரியும், ஜிபே பண்ண முடியல. நம்ம தெரிஞ்சவங்களுக்கு ஜிபே சரி நீங்கள் கொண்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு ஆள் கூட பாக்கி விடாமல் நைட்டு 12 மணிக்கெலாம் போட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணவங்களோட இதெல்லாம் இருக்குது. பக்கத்து ஊருக்காரங்களாக இருந்திருப்பாங்க போல இருக்குது, வெளியே போன உடனே ஷேர் பண்ணி விட்டாங்க. அப்போ இந்த தொண்டர்கள் எப்படி நாம் தமிழர் கட்சி உருவாக்குச்சு யோசிச்சு பாருங்கள். காரணம் என்னென்னா அந்த ஒழுக்கம் மட்டும்தான், தத்துவம் இருக்க போய் தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டு வரைவை இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய பொற்கால ஆட்சி. நம்ம ராஜராஜ சோழனை பேசுகிறோம், பாண்டிய மன்னர்களை பேசுகிறோம், இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க, நல்லபடி ஆட்சியை கொடுத்தாங்கன்னு நீங்கள் வரலாற்று பூர்வமாக செய்தி படிக்கிறீங்களா? ராஜராஜ சோழன் சோழனுடைய ஆட்சி காலகட்டத்தில் கரிகாலன் அவர்கள் கல்லணை கட்டினார் அப்படின்னு பெருமையாக நம்ம பேசுகிறோம்ல. அந்த திட்டத்தின் மூலமாக நம்ம ஒரு விதியை கற்றுக்கிட்டோம். அதான் செயல்பாட்டு வரைவு. சுற்றுச்சூழல் எப்படி இருக்கணும்,
குளம் எப்படி இருக்கணும், அந்த குளத்தை சுற்றி என்னென்ன மரங்கள் இருக்கணும். நான் இன்றைக்கி சீமானவர்கள் நீங்கள் பனை மரத்தை வச்சு பார்த்தா வச்சுக்கோங்களேன், நாளைக்கே பனை மரம் முளைச்சி அங்கேருந்து பயிரிருந்து எடுத்து அது வரக்கூடிய வருமானத்தை முழுக்க எடுத்து பண்ண முடியாது. அப்போ அந்த பனை மரத்துலேருந்து இப்போ இருக்கக்கூடிய பனை மரத்தில் நான் என்ன லாபத்தை ஏற்படுத்துவேன், நான் உனக்கு என்னென்ன தொழிலெலாம் இருக்குங்கிறத காமிச்சூட்டி போயிடுவேன்னு சொல்லி அப்படி பல திட்டங்களை அறிவிக்கிறாங்க. தற்சார்பு பொருளாதார திட்டம் எல்லாமே. அப்படிப்பட்ட செயல்பாட்டு வரைவு தமிழ்நாட்டு மக்களுக்கு பொக்கிஷமாக இருக்க வேண்டிய செயல்பாட்டு வரைவு. சொல்லப்போனால் லீகோனுடைய புகைப்படம் சிங்கப்பூரில் முழுக்கவே இருக்குமா, அவங்க வீடுகளெலாம் வச்சுருப்பாங்களாம்மா. நம்ம ஊர்லேயும் பாருங்கள் சேகோர படங்கள் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வெளிப்படையாக சொல்கிறேன், எல்லார் வீட்லேயுமே ஏதாவது ஒரு புத்தகம் இருந்திருக்கும். ஒரு திருக்குறளோ இல்லை 7 தலைமுறைகளோ ஏதாவது ஒரு புத்தகம் எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம், காமனாக இருந்திருக்கும். அதற்கு இணையாக தமிழ்நாட்டு மக்கள் எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் உண்டுன்னா அது நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாட்டு வரைவு. ஏன்னா இந்த கட்சி சீமான் அவர்களோட முடிஞ்சு போகிறது கிடையாது. இந்த அறிக்கை சீமான் 2026க்காக கொடுக்கப்பட்ட அறிக்கை கிடையாது. 2026க்கு பிறகும் இந்த நாடு இந்த மக்கள் எப்படி வாழுங்கின்ற அறிக்கையை நாம் தமிழர் கட்சி வரையறையாக கொடுக்குது, செயல்பாட்டு வரைவா. அப்படிப்பட்ட வரைவறிவு அனைவருக்கும் பயன்படக்கூடியது, அனைத்து மக்களை தாண்டி அனைத்து உயிர்களுக்கும் பயன்படக்கூடிய செயல்பாட்டு வரைவை அறிவிக்க போகிறாங்க. மிகப்பெரிய அந்த செயல்பாட்டு வரைவனுடைய செயல்பாடை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும், இதை விட்டால் வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. 5 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு தேர்தல் மாற்றம் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மாற்றங்கிறது கடைசி நமக்கு ஏமாற்றல் முடிஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்பிக்கையோடு இருங்க. ஒரு மாற்று அரசியல் உங்களை நோக்கி தூய அரசியலாக இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று திராவிட கட்சிகள், இன்னொன்று தமிழ் தேசிய கட்சி. ஒன்று தீய சக்தி, இன்னொன்று தூய சக்தி. இதற்கு மட்டும்தான் போட்டியே தவிர ஒரு பக்கத்தில் இலவசமே வேண்டாம் சொல்லக்கூடிய ஒரு கட்சி, ஒரு பக்கத்தில் மக்களை ஏமாற்றக்கூடிய கவர்ச்சிக்கார திட்டம், இங்கே பக்கத்தில் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நம்பிக்கையான திட்டங்கள். இதில் எது வேணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நம்பிக்கையாக இருங்க. 26ல் வெல்வாழ் விவசாயி புதிய வரலாறு படைக்க போகுது. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.